சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சோத்திரம் 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 அப்பா. தாயும் இறக்கும் மகா கிருபையும் உள்ளவரே, சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சோத்தரிக்க ராஜா. அப்பா, நீர் செய்து வருகிற எல்லா நன்மையான காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் கூட என் தேவனே ஒவ்வொரு இடங்களில் தனித்தனியே இருந்தாலும் கூட கர்த்தாவே, ஆமா ஆண்டவரே, இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். சோத்தரிக்கிற ராஜா. ஆமா ஆண்டவரே, எல்லாருக்கும் செய்து வருகிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சுகத்தையும் பலனையும் கொடுத்து பாதுகாக்கும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். சோத்தரிக்கிற ராஜா. எங்கே 2, 3 பேர் கூடி என் நாமத்தினால் நினைத்தீர்களோ அங்கே வருவேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த இடத்திலும் கூட கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு இடங்களில் இருந்தாலும் மனதளவிலே கர்த்தாவே, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை துதிக்க, அப்பா உம்மை பாட, உம்மை புகழ்ந்து உம்மை போற்ற எங்களுக்கு கிருபை செய்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். சோத்தரிக்கிற ராஜா. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம் சுத்த கிருபையா இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். சோத்தரிக்கிற தகப்பனே. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, ஆமா ஆண்டவரே, அப்பா உமது தாசரே, அப்பா உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா. அவர்கள் எந்த இடத்தாலும் ஆமா ஆண்டவரே, அவரை வைத்து அந்த குடும்பத்தை அப்பா நீங்க வழிநடத்தி வருகிற தயவுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆமா ஆண்டவரே, மருத்துவ பணியில் இருந்தாலும் கூட கர்த்தாவே, உமக்கென்று சத்தியத்தை ஆமா ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் எடுத்துரைக்கத்தக்கதாக நல்லதொரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்கு நன்றி ராஜா. அவர்கள் பேசும் வார்த்தைகள் அனைத்தும் ஆமா ஆண்டவரே, அப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள வேணுமாய் மன்றாடுகிற தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு வசனங்களும் ஆமாண்டவரே நாங்கள் கேட்டு அதை மனதில் வைத்து ஆமாண்டவரே நாங்கள் 1க்கு 100ஆக பலன் தரத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உமது வேத வசனத்தின் பிரகாரம் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உமது ஆசரை மறைத்து நீர் அந்த இடத்திலே அப்பா நீர் இடர்பட வேணுமாய் மன்றாடுங்கிற தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமது வசனங்களின் பிரகாரம் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் எங்கள் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துகிறோம். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நல்லதொரு உருக்கமான ஜெபத்தை ஏறெடுத்த அம்மாவையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. சபையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த நாள்லையும் பார்க்க போற தலைப்பு வந்து கடந்த வாரம் நம்ம விட்ட அதே தலைப்பு, இயேசுவே பூரண பலி அப்படிங்கிற தலைப்பு. இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்பாக நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஷியாம் தெரியும் சார். தெரியும் சார். வாங்க சார். ரிச்சர்ட் சார் தெரியுதுங்களா? ஓகே சார். நம்ம இந்த நாள்ல பார்க்க போற தலைப்பு என்னன்னா, இயேசுவே பூரண பலி அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு இன்ட்ரோடக்ஷன், சின்ன இன்ட்ரோடக்ஷன். உபாகமம் 21வது அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, யார ஒருத்தரை வந்து மரத்துல தூக்கி கொலை பண்ணுவாங்க அப்படின்னா, சாவுக்கு பாத்திரமான பாவம் இருந்தா மட்டும்தான். ஒரு மனுஷன்ட்ட சாவுக்கு பாத்திரமான அவ்வளோ ஒரு மோசமான பாவம் அவன்கிட்ட இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அவனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மரத்துல தூக்கி கொலை செய்வாங்க. அப்படி தூக்கி கொலை செஞ்சிட்டாங்கன்னா அந்த நாள்லயே செத்த உடனே அவனை என்ன பண்ணணும்னா அடக்கம் பண்ணணும். தூக்கி போடப்பட்டவனை என்ன பண்ணக்கூடாது, மரத்துல தூக்கி போடப்பட்டவனை என்ன பண்ணக்கூடாதுன்னா அன்னைக்கு நைட்டு வச்சிருக்க கூடாது. அடுத்த நாள் எல்லாம் வந்து அவனை அடக்கம் பண்ணக்கூடாது. ஏன்னா அன்னைக்கே அடக்கம் பண்ணணும். அடுத்தது இது மாதிரி தூக்கி போடப்பட்டவன் எவனோ, அதாவது மரத்துல ஒரு தூக்கிலிடப்பட்டவன் எவனோ, தூக்கி மரத்துல தூக்குறதுன்னா அது தூக்கில் போட்டலாம், இல்லை கழுமரமா இருக்கலாம், இல்லை மரத்துலன்னா போய் சிலுவையில் அறையலாம் மரத்து மேல. ஸோ மரத்துல யாரு சாகுறாங்களோ அவன் யாருன்னா தேவனால் சபிக்கப்பட்டவன். 2 விஷயத்த பார்க்குறோம். ஒன்று, அவன்கிட்ட சாவுக்கு எதுவான பாவம் இருக்கும். 2வது, அவன் பிரேதம் வந்து நைட்லாம் அவருக்கு வச்சிருக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அடக்கம் பண்ணிடுவாங்க.
மூணாவது, அப்படி தூக்கில போடப்பட்டவன் யாருன்னா, மரத்துல தூக்கி சாகரிக்கப்பட்டவன் யாருன்னா, தேவனால சபிக்கப்பட்டவன். அப்படிங்கிற 3 கருத்தை பார்க்கலாம். இப்போ பழைய ஏற்பாடு ஒரு விஷயத்தை பேசினா அது புதிய ஏற்பாடும் பேசும். புதிய ஏற்பாடுக்கு வரலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ நான் சாவுக்கு ஏதுவான பாவம், நியாயப்பிரமாணத்தின்படி நான் என்ன பண்ணணும்? சாகணும். அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் நம்ம வாசிக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம என்ன பண்ணணும்? சாகணும். ஆனா கிறிஸ்து, நான் இறக்கத்திற்கு நான் சபிக்கப்பட்டவன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட என்னைய தேவன் மீட்கிறதற்காக அவர் என்ன பண்றாருன்னா, மரத்துல தொங்கி அவர் நமக்காக என்ன பண்றாரு? நம்மளுடைய சாபத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவர் இறக்குறார். நம்மள என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்தோடைய சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்போ தேவன் எப்படியாப்பட்ட ஒரு சாவை தேடிக்கொண்டார் நமக்காகங்கிறத நம்ம புரிஞ்சு தேவன் மேல இன்னும் நம்ம அன்பா இருக்கணும், இன்னும் நம்ம தேவனோடு நெருங்கி வாழணும். அதுதான் இந்த டாபிக்ல இருந்து புரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனோட இந்த தலைப்பின் கீழே போகலாம். போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம், ஆவியானவருக்காக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு இந்த தலைப்பின் கீழே போகலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. மீண்டுமாக உமது பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களுடைய வேதனைகள், துன்பங்கள், துயரங்களில் தேவன் கூட இருந்து எங்களுக்கு ஆறுதலை கொடுத்து, சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து, ஜீவனை கொடுத்து, இதோ இந்த இடத்துல நாங்கள் இந்த ஜூம் இணைப்பில் ஒன்று கூடுவதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் சாமி. அதோடு கூட எங்களுடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள், எங்களுடைய சொல், செயல், சிந்தனை, எண்ணங்கள், பார்வை, பேச்சு, கோபம், மேட்டிமை, எரிச்சல் போன்ற எல்லா மாம்சத்தின் கிரிகள் மூலமாகவும் நாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே எங்களை இந்த பைபிள் ஸ்டடிக்கு தகுதிப்படுத்தும்படியாக உமது கருத்தில் நாங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம் சாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிங்க. உலக பிரகாரமான தேவைகளையும் தேவன் சந்திக்கும்படியாக இடத்தில் கெஞ்சுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்க சாமி. நாங்கள் உமது ராஜ்யத்தை தேடக்கூடியவர்களாக உமது ராஜ்யத்துல போய் குடியிருக்கணும்ன்ற அந்த வாஞ்சியோடு அல்ல சுவாமி, தேவனுடைய அன்புக்காக நாங்கள் நிற்பதற்கு தேவன் எங்களுக்கு பலத்தை தரும்படியாக இடத்தில் தயவாக கெஞ்சுக்கிறோம் சாமி. இந்த கூடுகையை தேவன் ஆசீர்வதித்து கொடுங்க. வந்திருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கு இருக்கிற தடைகளை தேவன் நீக்கி போட்டு ஆண்டவரே, டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதுவும் வராதபடி ஆவியானவர் தாமே பேசும்படியாக நாங்கள் அனைவரும் இதை கேட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வகையில் இந்த தலைப்பு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவும், இதன் மூலமாக நாங்கள் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளவும் தேவன் கிருபை செய்யுங்க சுவாமி. எல்லாவற்றையும் ரட்சகரும் மீட்பரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ இந்த நாளில் நம்ம அடுத்த இதுக்குள்ள போகலாம். முதல் ஒரு 5 சப்டாபிக்ல நம்ம பேசுறோம். முதல் தலைப்பு என்னன்னா, பலிகளின் தேவை. நம்ம பேசுறதை பத்தி எதை பத்தி பேச போறோம்னா, பலிகளை பத்தி தான் பேச போறோம். நம்ம கடந்த வாரம் பார்த்ததுன்னு அதுதான் ஒரு இன்ட்ரடக்ஷன். அப்போ பலிகளின் தேவை இருக்கா? இப்போ நிறைய பேருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி எடுத்தாலே ஆட்டை வெட்டுறது, மாட்டை வெட்டுறது, அதுக்கப்புறம் மாவு விளக்கு, புறா குஞ்சு, இப்படி இது பத்தின விஷயங்களை பேசும்போது ஒண்ணுமே புரியாது. இதெல்லாம் ஏன் தேவன் இதெல்லாம் பேசுறாரு? தேவன் அன்பானவர், ஏன் இந்த ஆடை வெட்டுறது, மாடை வெட்டுறது, அதை உரிக்கிறது, வேக வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஒருத்தெல்லாம் பேசுறாருங்கிறது ஒரு காலத்துல எனக்குமே அந்த மாதிரி ஒரு புரியாத விஷயங்களா இருந்தது. ஏன் பலிகளை பத்தி? ஸோ பலிகளுடைய தேவை என்ன? ஏன் தேவன் பலிகளை பத்தி பேசுறாங்கிறத நம்ம முதல் கருத்தா பார்க்கலாம். அதற்கு நம்ம எபிரேயர் 9வது அதிகாரம், நம்ம இன்னைக்கு தியானத்துக்கு எடுத்துட்டு இருக்க தலைப்பு எதுன்னா எபிரேயர் 9வது அதிகாரம் 18, 19, 20 இந்த 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. முதலாம் உடன்படிக்கை எங்க போட்டார் தேவன்? சீனாய் மலையில போட்டாரு. அப்படி போடும்போது கூட வெறும் ரத்தம் இல்லாமல் எந்த ஒரு உடன்படிக்கையுமே கிடையாது. ஸோ 2ஆம் உடன்படிக்கை என்ன பண்றாரு? புதிய உடன்படிக்கை நம்ம இருக்கிற காலத்துல இயேசு அந்த கெத்செமனி தோட்டத்துக்கு போறதுக்கு முன்பாக அந்த மேல் வீட்டு அறையில என்ன பண்றாருன்னா, இதுவே என் உடன்படிக்கையின் ரத்தம்னு சொல்லிட்டு அந்த திராட்சை ரசத்தை தூக்கி காமிக்கிறாரு. அதுவும் ரத்தத்தோட தான் போடப்படுது. 2ஆம் உடன்படிக்கையும் அதான் புதிய உடன்படிக்கை. முதலாம் உடன்படிக்கை என்ன? அதுவும் ரத்தத்தோட தான் பிரதிஷ்டை பண்ணப்படுது. எப்படி எனில், மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும்
எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு, தேவன் அந்த 10 கட்டளை சொல்றார். அது இல்லாம மற்ற சட்டதிட்டங்கள் எல்லாம் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும், அந்த தேவன் கொடுத்த சட்டத்திட்ட புஸ்தகம், ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னேன். அப்போ முதலாம் உடன்படிக்கையும் எதன் மேலதான் போடப்படுதுன்னா, இந்த பலிகள் மேலதான், அதாவது ரத்தத்தின் மேலதான் முதல் உடன்படிக்கை போடப்படுகிறது. இதை நம்ம இந்த வசனத்திலிருந்து புரிஞ்சுக்கலாம். எபிரேயர் 9, 18 20 வசனங்கள்ல புரிஞ்சுக்கலாம். முதல் உடன்படிக்கை ரத்தம் இல்லாம போடப்படலை, ரத்தத்தோடு தான் போடப்பட்டுச்சு. ஜனங்கள் மேல ரத்தத்தை தெளிச்சு தான் இந்த என்ன பண்றாரு, மோசே வந்து இந்த உடன்படிக்கையை பண்றாரு. அடுத்தது இதிலே எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, இந்த முதலாம் உடன்படிக்கையில் போட்ட ஜனங்கள் இருக்காங்க பாருங்க, ஜனங்கள்னா உடனே அவங்க மட்டும் அப்படிங்கிறத பொறுத்துக்க கூடாது, அப்படின்னு நினைச்ச கூடாது. ஆல்மோஸ்ட் எல்லாரும் தான், நம்ம எல்லாரும் அதுக்குள்ளதான் வர்றோம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து, ஏன் உடன்படிக்கை 2 பேர் போடுறாங்க, தேவன் மனிதர் கூட போடுறாரு. மனுஷனுங்க அந்த உடன்படிக்கையில நிக்கல. நம்ம ஆல்ரெடி இந்த வசனத்தோட பார்த்திருக்கோம். முதலாம் உடன்படிக்கையில என்ன பண்றாங்க, பண்ணல, மக்கள் வந்து நிக்கல. அப்போ அவங்க நிக்காததுக்கு யாரு சாகுறான்னா, தேவன் சாகுறார். அந்த ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து, அந்த உடன்படிக்கையின் காலத்துல வாழ்ந்த மக்களுக்காக அவர் இறக்கிறார். எல்லாருக்காகவும், எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் இறக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இப்போ தேவன் எதற்காக இறக்கிறார்னா, முதல்ல உடன்படிக்கையில நிக்கல, 2வது நாம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சப்ப அவங்களே கொண்டு இருக்கணும். தேவனுடைய சட்டத்திட்டத்தின்படி, தேவனுடைய அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்தின்படி பாவம் செஞ்சவங்களுக்கு மரணம் தான் தண்டனை. மரணம்னா நித்திரை மரணத்தை பத்தி பேசல, நித்திய மரணத்தை பத்தி பேசுது. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, மனிதர்கள் பரலோகத்துக்குள்ள போகணுங்கிறதுக்காக என்ன பண்றாரு, அந்த மரணத்தை அவர் எடுத்துக்கிறார். இதுதான் இதோடைய அர்த்தம். 2வது வசனம். சோ ஏன் பலிகள் அப்படின்னா, நான் பரலோகத்துக்குள்ள போகணும், எனக்காக அவர் சாகிறார். ஸோ இது வந்து முதல் கருத்தாக நம்ம பார்க்கலாம். இந்த பலிகள் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள்ல இருக்கு. பலிகள் பார்த்தீங்கன்னா லேவியராகமம் வந்து குறித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு பலியை பற்றி பேசும். நம்ம ஒரு 5 பலிகள் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போறோம். லேவியர் அதிகாரத்துல முதல் பலி எதுன்னா தகனப்பலி. தகனப்பலினா என்ன? லேவியராகமம் முதல் அதிகாரம் 9வது வசனம். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவானாக, அவைகளை எல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனப்பலி. பொதுவாகவே நம்ம இந்த ஆசரிப்பு கூடத்துக்குள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறதே பலிபீடம் தான். ஏன் பலிபீடத்தை முன்னாடி வச்சிருக்கிறாருன்னா, அந்த பலி எதை குறிக்குதுன்னா, என்னுடைய பாவத்தை நான் தகனிக்கிறேன். ஒரு ஆலயத்துக்குள்ள சொல்லும் பொழுது நான் உள்ள போகும்போது எப்படின்னா, முதல்ல என்னுடைய பாவத்துக்கு நான் மன்னிப்பு வேண்டுகிறேன். அதான் முதல்ல பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டை வெட்டி அந்த கொழுப்பு, மற்ற குடல், இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தகனிப்பாங்க, எரிப்பாங்க. அப்ப அந்த வாசனையை வந்து தேவன் சுகந்த வாசனையாக அவர் வந்து முகர்வார். அப்படின்னா என்னன்னா, ஒரு மனுஷன்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, பாவ மன்னிப்பு கேட்கறது தான். இப்ப நான் வந்து எடுத்தோன்னே நான் என்ன பண்றேன், முதல்ல ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படிதான் நம்ம ஜென்ரலாவே, நீங்களும் இல்லை நானும் எல்லாருமே அதை தான் கேட்கிறோம். ஆனா என்னதான் முதல்ல நம்ம கேட்கிறோம்னா, என் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். அதுதான் தேவனுக்கு பிடிச்ச சுகந்த வாசனையான தகன பலி. இதைதான் நம்ம வந்து லேவியராகமம் முதல் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்ப பலினா எதை குறிக்குதுன்னா, அது கிறிஸ்துவை தான் குறிக்குது. இன்டைரக்டா பலினா எதை குறிக்குது, அது கிறிஸ்துவை குறிக்குது. இங்க தகன பலி யாருதான்னா கிறிஸ்து. எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு வந்தோம்னா, இது புதிய ஏற்பாட்டுல எப்படி பேசுறாருன்னு பாருங்க பவுல். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ முதல் பலி, தகன பலி யாரை தான் குறிக்குது அப்படின்னாலே, பலின்னா யாரை தான் குறிக்குதுன்னா கிறிஸ்துவை தான் குறிக்குது. இந்த அதிகாரமும் பலி. இப்ப எனக்காக என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னா, அவரை தன்னை தகன பலியாக கொடுக்கிறார். இதுதான் நம்ம பார்க்கிற முதல் பலி, சுகந்த வாசனையான பலி.
அடுத்தது 2வது பலி பார்த்தீங்கன்னா போஜன பலி. ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவா இருப்பதாக. இந்த காலத்துல இந்துக்கள் வந்து என்ன பண்றாங்க, மாவுளக்கு போடுறாங்கல்ல, அதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா இங்க இருந்து தான் வருது. அவன் காணிக்கை மெல்லிய மாவா இருப்பதாக, அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு. இப்போ லேவியராகமம் 2வது அதிகாரம் முதல் வசனத்துல, முதல் அதிகாரத்துல அதை பார்த்தோம் 1:9. 2:1 பார்த்தீங்கன்னா போஜன பலி. அது என்ன பலி? மாவை குறிக்கிற பலி. சரி, இதை பற்றி புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதுல லேவியராகமம் 2:14 வாச்சோம்னா, முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால். அப்போ என்னுடைய விளைநிலத்துல ஒரு கோதுமை தான் அந்த காலத்துல விளைச்சிருக்கும். அதை என்ன பண்றாங்க, கொண்டு வந்து ஆலயத்துல ஆசாரியர்கிட்ட கொடுத்து அந்த பலிபீடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதை வாட்டுவாங்க. முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கருவாய். இப்போ போஜன பலி என்னன்னா அது முதற் பலன். அதை வந்து என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கு நம்ம வந்து செலுத்தணும். இல்லைன்னா மெல்லிய மாவு, இதைதான் வந்து போஜன பலின்னு சொல்றாங்க. இதை குறித்து பவுல் என்ன பேசுறாருன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்போ இங்க பாத்தீங்கன்னா முதற் பலன் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவர் தான் என்ன பலி? முதற் பலி அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ பலியெல்லாம் யாரை குறிக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வசனங்கள். அது கிறிஸ்துவை குறிக்கிற விஷயங்கள். 3வது பலி சமாதான பலி. ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்று இருப்பதை கர்த்தருடைய சன்னதியில் செலுத்த கடவுள். சமாதான பலி தேவனுக்கும் எனக்கும் ஒரு சமாதானத்திற்கான பலி. இது எங்க வருதுன்னா லேவியராகமம் 3வது அதிகாரம் முதல் வசனம். இப்போ 1, 2, 3 இந்த 3 அதிகாரங்களும் என்ன பண்ணுதுன்னா பலிகளை குறித்து தான் பேசுது. இப்ப சமாதான பலி 3வது பலி சமாதான பலி. இது புதிய ஏற்பாட்டுல எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா கொலோசையர் 1 அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இப்போ இந்த சமாதான பலியும் யாரைதான் குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்து தான் குறிக்குது. அவர் தான் தன்னை சமாதான பலியாக என்ன பண்றாருன்னா ஒப்பு கொடுக்கிறார். போதன பலியாக ஒப்பு கொடுக்கிறார். முதலாவது நம்ம பலி பார்த்தோம், தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அப்போ இந்த பலிகள் எல்லாம் யாரை தான் குறிக்குது அப்படின்னா அது கிறிஸ்துவை தான் குறிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பாவ நிவாரண பலி, அடுத்தது குற்ற நிவாரண பலி. இந்த பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி ரெண்டும் ஒரே மாதிரியா இருந்தாலும் சும்மா ஒரு மைனூட் டிஃபரன்ஸ் இருக்கும். இதை நம்ம பார்க்கலாம். பாவ நிவாரண பலி 4வது பலி. இது எங்க வரணும்னா லேவியராகமம் 4வது அதிகாரத்துல இருக்கு. 4வது அதிகாரம் 3வது வசனம். அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால். யாரு? ஒரு அபிஷேகம் பெற்ற ஆசாரியன். அவன் வந்து ஆசாரிய ஊழியத்தை செய்யற ஒரு ஆசாரியன், ஆலயத்துல வேலை செய்யறவங்க. தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வர கடவன். அப்போ இதுவும் பாவ நிவாரண பலினா பாவத்துக்கான நிவாரணம். இது யாரு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆசாரியர்கள் செய்கிற பலி. சாதாரண மனிதர்களும் பாவ நிவாரணத்துக்காக என்ன பண்றாங்கன்னா கடவுள் கொண்டு வந்து ஆலயத்துல வந்து பலி செலுத்துறாங்க. இது வந்து பாவ நிவாரண பலி. இந்த பாவ நிவாரண பலியை குறித்து ஏசாயா 53:10 எப்படி சொல்றாங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இப்ப இந்த இடத்துல பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி. பாவத்துக்கு நிவாரணம், குற்றத்துக்கு நிவாரணம், ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். நம்ம அடுத்ததுல இதை பார்க்கலாம். அப்போ இதுல வந்து அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களா இருப்பார். இப்ப நான் ஒரு பாவி, எனக்காக யாரு மரிக்கிறா? தேவன் மரிக்கிறார். பாவ நிவாரண பலியாக குற்ற நிவாரண பலியாக எனக்காக அவர் வந்து மரிக்கிறார். மரிச்சதுக்கு அப்புறம் எப்ப அவர் வந்து சந்தோஷமா இருப்பார்? அவர் தமது சந்ததியை கண்டு. எந்த சந்ததினா அவர் மாறி நான் பாவம் இல்லாம நான் அவருடைய ரத்தத்தை மரணத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக தேவன் மரிச்சிருக்கிறாருங்கிற அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு நான் அந்த அன்பின் நிமித்தமாக அதற்கப்புறம் நான் பாவமே செய்யல. நான் புரிஞ்சுக்கிட்டேன்
இயேசு கிறிஸ்து எனக்காக தான் மரிச்சிருக்கிறார், என்னுடைய பாவத்துக்காக தான் மரிச்சிருக்கார், நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பாவமே செய்யாம வாழ்றேன் பாருங்க. அவர் பாவ நிவாரணம் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததுடைய அந்த ரீசனை, அந்த காரணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், பாவம் செய்யாம இருப்பேன். அந்த சந்ததி தான் அவருக்கு வேணும். எப்படி? அவரை மாதிரியே இருந்த ஒரு சந்ததி. அவர் தமது சந்ததியை கண்டு, எதை தான் தமது சந்ததின்னு சொல்றாருன்னா, பாவம் இல்லாம வாழ்கிற ஒரு சந்ததி. அவரு சத்தத்துக்கான ஒரு ரீசன் இல்லாம போயிடுது பாருங்க. அந்த ரீசனுக்கான சந்ததி அவர் பார்க்கும்போது தான் அவருக்கு என்னவா இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். சோ தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை, அந்த சந்ததியா நாம வரணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சுத்தமானது அவர் கையினால் வாய்க்கும். சோ இதைதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். பாவ நிவாரண பலி. அடுத்தது 5வது குற்ற நிவாரண பலி. இந்த குற்ற நிவாரண பலி கரெக்டா அடுத்தது அடுத்த அதிகாரம், 5வது அதிகாரம் 15, 16, 17. ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெறும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பாலியாக கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து, இவன் தெரியாம ஏதோ ஒரு ஆலய விஷயங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுட்டான். கர்த்தருக்குரிய பரிசுத்தமானது, நிறைய பரிசுத்தங்கள் இருக்கு. இந்த கர்த்தருக்கு பரிசுத்தமான விஷயங்கள்ல நம்ம ஒரு மனுஷன் பாவம் செய்யறான். எப்படி செய்யறான்? தெரிஞ்சு செய்யறான், தெரியாமலும் செய்யறான். அப்படி அவன் செஞ்சானா அவன் வந்து என்ன பண்ணணும்னா, தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே, அங்க அவங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்கின்படியே ஒரு அபராதம் அவனுக்கு செலுத்தப்படும். அந்த அபராதம் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சன்னதிக்கு கொண்டு வரணும். ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகள் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே ஓகே, இதே தான் கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது, பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோடு 5ல் 1 பங்கை அதிகமாக கூட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாக. குற்ற நிவாரண பலியாகிய ஆட்டுக்கடாவிலே அவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி சேர்க்கிறவன், அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும். இதுதான் என்னது, நான் நடுவில் ஒரு வசனத்தை விட்டிருக்கேன். ஸோ 16வது வசனத்தை யாராவது எடுத்து அதை வாசிங்க. என்கிட்ட இங்கே கையில் பைபிள் இல்லை. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆட்டையும் பலி கொடுக்கணும், இன்னொன்று 5ல் 1 பங்கு அதோட நஷ்டத்தை சேர்த்தும் கூட்டி என்ன பண்ணணும்னா கொடுக்கணுங்கிறது தான் இதுல நம்ம பார்த்துருக்கோம். அப்போ குற்ற நிவாரண பலினா என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்யறான், அந்த பாவத்துக்குன்னு ஒரு விளைவு இருக்கும்ல. இப்போ நான் வந்து ரிச்சர்ட் சாருக்கு எதிராக ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், அந்த பாவத்தோடைய விளைவு அவர் அனுபவிப்பார்ல. நான் செஞ்ச ஒரு தவறுக்கு அந்த பாவத்துக்கான ஒரு விளைவை வந்து அவர் அனுபவிக்கிறார் பாருங்க. அந்த விளைவுக்கு ஒரு பலி செலுத்தணும். அந்த பலியை தான் என்ன பண்றது சொல்றாங்க, குற்ற நிவாரண பலி. நான் செஞ்ச பாவத்தை அவர் அனுபவிக்கிறாரு, அது அந்த விளைவுக்காக ஒரு பலி, அதுதான் குற்ற நிவாரண பலி. நீங்க 16வது வசனத்தை யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் அது கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கும். 16வது வசனம், லேவியராகமம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கணும். அடுத்தது 5வது பலி. இப்ப நம்ம பார்த்தது குற்ற நிவாரண பலி. இயேசு கிறிஸ்து நம்ம 10:53 பார்த்தோம், குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அப்ப பாவத்துடைய விளைவு, நான் செய்த பாவத்தினால ஏற்பட்ட விளைவுக்கு என்ன பண்றாருன்னா அவர் தன்னை வந்து பலியாக கொடுக்கிறார். இந்த 5 பலிமுறைகளை பார்த்தோம். பலியுடைய தேவை என்னன்னு பார்த்தோம், எத்தனை வகையான பலி இருக்குன்னு பார்த்தோம். தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இது போல 5 வகையான பலிகள் இருக்கு. இது எல்லாத்தையும் யாரை தான் குறிக்குதுன்னா கிறிஸ்துவை தான் குறிக்குதுங்கிறத நம்ம வந்து 2வது கருத்தா பார்க்கிறோம். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இப்ப மனுஷன் எதை இழந்து போயிருக்கிறான் இந்த பாவத்தின் மூலமாகன்னா, முதல்ல பூமியை இழந்து போயிட்டான். ஆளுகை செய்யறதுக்கு தேவன் ஆதாமி ஏவாளையும் படைச்சு என்ன பண்றாருன்னா, நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள்னு ஒரு ஆளுகையை கொடுக்குறாரு. அந்த ஆளுகையை இழந்து போறான். தேவன் எப்படி மனுஷனை படைக்கிறாருன்னா, தேவனுடைய சாயல்லையும் தேவனுடைய குணத்தோடையும், சாயல் ரூபம். அப்போ இதையும் என்ன பண்றான், மனுஷன் இழந்து போறான். அப்போ எதெல்லாம் மனுஷன் இழந்து போனாலும் அந்த இழந்து போனதை தேவன் மீட்டு கொடுத்து திரும்ப பூமியை நம்ம கையில கொடுக்கறதுக்காக தான் என்ன பண்றாரு, வந்திருக்கிறார். இப்ப இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே, பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்கவுமே தான் என்ன பண்றாருன்னா மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். இதுதான் நம்ம பார்க்கிற 2வது கருத்து. இப்போ 3வது கருத்து பார்த்தோம்னா, இயேசுவே பூரண பலி. நம்ம தலைப்புக்கு வரோம்.
இயேசுவே பூரண பலி அப்படின்னா பூரணப்படுத்தாத ஒரு பலி இருக்கு அப்படிதானே அர்த்தம். இது வந்து இயேசுவே பூரண பலி. இப்போ என்னை பூரணப்படுத்துற பலி எதுன்னா இயேசு கிறிஸ்து. என்னை வந்து முழுமையடைய வைக்கிறது, என்னை பாவத்திலிருந்து முழுசா மீட்கிற பலி எதுன்னா இயேசு கிறிஸ்து தான். அப்போ பூரணப்படுத்தாத ஒரு பலி இருக்கு. அது என்ன பலிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். மூன்றாவது தலைப்பு நம்மளுடைய டாபிக் இயேசுவே பூரண பலி. எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, யாரெல்லாம் பரிசுத்தமாக்கப்படணும்னு விரும்புகிறோமோ, இல்லை யாரெல்லாம் அதுக்குள்ள இருக்கிறோமோ, இல்லை உலகத்துல உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இவர் என்ன பண்றாருன்னா, அவரை தன்னை பலியா கொடுத்து ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பூரணப்படுத்தக்கூடிய பலி யாரோட பலினா, தேவன் தன்னையே, கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுக்குற அந்த பலி தான் என்ன பண்ணும், ஒரு மனுஷனை பூரணப்படுத்தும். அப்போ இங்க பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், ஆசாரியர்கள் தினந்தோறும் பலி கொடுக்குறாங்களே ஆலயத்துல, அதெல்லாம் என்னை பூரணப்படுத்துமானும் பூரணப்படுத்தாது, பூரணப்படுத்தல. ஆனா இந்த மக்கள் வந்து அதை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்களுடைய. இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணல, இன்னும் பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த அந்த யூதர்கள் வந்து இன்னும் அதை என்ன பண்ணல, நம்பல. அப்ப ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்துவால மட்டும்தான் ஒரு மனுஷனை என்ன பண்ணணும்னா பூரணப்படுத்த முடியும். எபிரேயர் 10வது அதிகாரம் 10 to 13 வாட்சம்னு வச்சுக்கோங்களேன். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே விதமான பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இங்க பூலோகத்துல ஆசாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆலயத்துல தினந்தோறும் பலி செலுத்துறாங்க. காலையில ஒரு பலி, நைட்டு ஒரு பலி, சாயந்தரம் ஒரு பலி, அதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாம் பலி செய்யறாங்க. இந்த பலியெல்லாம் ஒரு மனுஷனை பூரணப்படுத்துமான்னா ஒரு நாளும் பூரணப்படுத்தாது. அப்புறம் எதுக்காக கொடுத்தார் அப்படின்னா, அவங்க வந்து அதோடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்காம ஒரு பாவத்தை செஞ்சுட்டு ஒரு ஆட்டை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும், எதற்காக இதெல்லாம் கொடுக்குறாருன்னா, பின்னால வரப்போற இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதுக்கான நிலையான விஷயங்கள் தான் இது. இதை பார்த்தாவது ஒரு மனுஷன் மனம் மாறும் அப்படின்னா ஒரு பழிய காணிக்கையும் கொடுக்குறாரு. ஆனா அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அதை ஒரு சடங்காச்சரமா நிறைவேற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே விதமான பலிகளை அநேக செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இவர் வந்து தன்னையே பலியாக செலுத்தி தேவனுடைய வலது பாரசத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். பிதாவுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இந்த சத்துருக்களை அப்படிங்கிறது சாத்தானையும் அவருடைய தூதர்களையும் குறிக்கிற வார்த்தை. அது வந்து தமது பாதப்படியாக்கி போட முறைங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக தான் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது மூன்றாவது கருத்தா பார்த்தோம். இயேசுவே பூரண பலி. உலக பிரகாரம் பலிகள் ஒரு மனுஷனை பூரணப்படுத்தாது. இயேசுவோடைய பலி மட்டும்தான், அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது மட்டும்தான் ஒரு மனுஷனை பூரணப்படுத்தும். சரிங்க. இப்ப மூணாவது, இயேசு தன்னை பலி கொடுத்ததுனால நமக்கு ஏற்படக்கூடிய 2 விஷயங்கள். என்னென்ன விஷயம்? இயேசு வந்து மரித்ததுனால எனக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 4வது கருத்தா பார்க்கலாம். இயேசுவின் பலி சுத்தப்படுத்தும் 2 காரியங்கள் என்ன? எபிரேயர் 9வது அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஒரு தேவனுடைய அரசாங்கம். அந்த அரசாங்கத்துடைய சட்டத்திட்டத்தின்படி ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா அதற்காக ரத்தம் சிந்தணும். அந்த ரத்தம் சிந்துதல் இல்லைன்னா பாவ மன்னிப்பு கிடையாது. ரத்தம் சிந்ததுன்னா நான் சாகிறது, சாவு இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது. இப்ப எனக்காக இன்னொருத்தர் சாகணும், அப்பதான் எனக்கு பாவ மன்னிப்பு. இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். அதனாலதான் எனக்காக அங்க பழைய ஏற்பாட்டுல என்ன சாகுது? ஆடு சாகுது. நமக்கு இயேசு கிறிஸ்து சாகிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. இப்ப பரலோகத்தில் உள்ள சாயலானதுன்னா என்ன? பூலோகத்துல இருக்கிற ஆலயம். இப்ப பரலோகத்துல இது நடக்கிற விஷயம்னா இந்த விஷயத்துக்கு உடைய சாயல் எங்க இருக்கு? பூலோகத்துல இருக்கு. அப்ப இந்த பூலோகத்துல எனக்காக யார் ரத்தம் சிந்தனா? ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்துது.
ஆட்டுக்குட்டியை வெட்டுறாங்க. என் பாவத்துக்கு நான் மன்னிப்பு வேண்டுறேன். என் பாவத்துக்கு தேவன் மன்னிப்பை கொடுக்குறார். இங்கே இப்ப பரலோகத்துல தான் இப்ப இங்க உள்ள ஆலயம்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தோட முடிஞ்சு போச்சு. அப்போ இங்க உள்ள பூலோகத்துல உள்ள ஆலயம் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுதுன்னா, பரலோகத்துல உள்ள ஆலயத்துல ஆட்டுக்குட்டியை போய் வெட்டி ரத்தத்தை வச்சு கொடுத்து சுத்திகரிக்க முடியுமானா முடியாது. அங்க வந்து எதை வச்சு சுத்திகரிக்கணும்? ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. பவுல் சொல்ற இந்த வார்த்தை என்னன்னா, பூலோகத்துல ஆட்டை வெட்டி சுத்திகரிச்சிட்டோம். பரலோகத்துல போய் ஆட்டை வெட்ட முடியுமா? வெட்ட முடியாது. இதோட விசேஷித்த பலி. அந்த பலி யாரு? அதான் கிறிஸ்து. இப்ப பரலோகத்துடைய ஆலயத்தை சுத்தப்படுத்தணும்னா என்ன வேண்டி இருக்கு? தேவன் பரலோகத்துல ஆலயத்துல தான் ரத்தத்தை எடுத்துட்டு உள்ள போக வேண்டியதா இருக்கு. இப்ப இங்க ஆட்டுக்குட்டி, இங்க பரலோகத்தோடைய சாயல் தான் இங்க இருக்கு. பரலோகத்துல இருக்கிற பரலோகத்தோடைய ஆலயத்தோடைய மாதிரி தான் அங்க கட்டுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, ஆட்டுக்குட்டியை வெட்டுறாங்க. இப்ப ஆட்டுக்குட்டியை வெட்டுறதுனால என்னுடைய பாவம் இங்க மன்னிப்பு கிடைக்குது. எனக்கு மன்னிப்பு கிடைக்குது. இந்த மன்னிப்பு, இந்த பாவம் ஃபுல்லா எங்க போய் சேருதுன்னு சொல்றோம்? நம்ம வந்து பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள திரைச்சீலையில போய் சேருதுன்னு சொல்றோம். அப்போ நான் ஒரு ஆட்டை வெட்டுறேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குது. அந்த மன்னிப்பு எங்க போகுது? அந்த பாவம் எங்க போகுது? திரைச்சீலைக்குள்ள போகுது. அந்த 7வது மாசம் 10ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா, அந்த திரைச்சீலையை சுத்தப்படுத்துறாங்க. இது 2 விஷயங்கள். இது 2 நமக்கு புரியும் நினைக்கிறேன். ஒண்ணு எனக்கு மன்னிப்பு கிடைக்குது. இன்னொன்னு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த இடமும் சுத்தமாகுது. இதான் அந்த 2 காரியம். முதல் காரியம் என்னன்னா, எனக்கு மன்னிப்பு. 2வது என் பாவம் போற திரைச்சீலையும் சுத்தமாகுது. எப்போ? அந்த 7வது மாசம் 10ஆம் தேதி. அதே போல பரலோகத்திலையும் என்ன கிடைக்குது? என்னுடைய பாவம் திரைச்சீலைக்குள்ள போகுதுன்னா, அந்த திரைச்சீலைங்கிறது யாரை குறிக்குது? என் பாவம். என்னுடைய பாவம் எங்க போகுதுன்னா, கிறிஸ்து கிட்ட போகுது. என் பாவத்தை யாரு சுமந்துக்கிறா? கிறிஸ்து கிட்ட போறாரு. கிறிஸ்துக்கு சுமந்துக்கிறார். இப்ப ஆட்டை வெட்டி பாவம் திரைச்சீலைக்குள்ள போகுதுன்னா, அந்த பாவம் வந்து திரைச்சீலை சுமக்கிறது இல்லை. அது இன்டைரக்டா யார்கிட்ட போகுது? கிறிஸ்து கிட்ட போகுது. அப்போ நான் செய்யற ஒவ்வொரு பாவமும் யாருக்கிட்ட போகுதுன்னா, கிறிஸ்து கிட்ட தான் போகுது. என் பாவம் ஃபுல்லா கிறிஸ்து மேல இருக்கு. எப்படி 7வது மாசம் 10ஆம் தேதி அந்த திரைச்சீலை, என் பாவம் திரைச்சீலைக்குள்ள போயிடுச்சு, அந்த இடம் சுத்தமாகுது பாருங்க. திரைச்சீலை சுத்தமாகுது இல்ல? அதே போல கடைசியில ஒரு நாள் வரும், என் பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கிற கிறிஸ்து, அவர் பாவம் இல்லாம வரணும். அதான் முதல் தடவை பாவத்தோட வந்தாரு. 2வது தடவை எப்படி வருவார்? பாவம் இல்லாமல் வரணும். அப்போ 2ஆம் முறை அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருக்கிற பாவம் சுத்தமாகும். எப்படி திரைச்சீலையோட ரத்தத்துல இருக்கிற பாவம் திரைச்சீலையில இருக்கிற பாவம் சுத்தமாகுதோ, அதே போல கிறிஸ்து மேல உள்ள பாவமும் சுத்தமாகணும். அப்போ கிறிஸ்து தான் மேல உள்ள பாவத்தை சுத்திகரிக்கணும் அப்படின்னு இப்ப எங்க உட்கார்ந்துருக்காருன்னா, பரலோகத்துல உட்கார்ந்துருக்கிறார். அவர் மேல உள்ள பாவம் எப்ப சுத்திகரிக்கப்படும் அப்படின்னா, அங்க வந்து இப்போ ஜான்சன் சார் இருக்காருன்னா, ஜான்சன் சாருடைய புக்கை எடுக்கும் பொழுது, இப்ப பரலோகத்துல உள்ள அந்த பரலோக சிங்காசனம் பிதாவின் சமூகத்துல இருக்கிற மற்ற ஆட்கள் கேட்பாங்க, சரிப்பா நீ ஜான்சன் சாருக்காக நீ வந்து இறந்தியே, அவர் மாறிட்டாரா? அவருடைய பாவம் மன்னிச்சுட்டு அவர் வந்து நீங்க மன்னிச்சிங்க, அவருக்காக இறந்தீங்க. ஆனா அவர்கிட்ட மாற்றம் வந்துருச்சா? உங்களுடைய ரத்தத்தினால அவர்கிட்ட என்ன உண்டாச்சு? அப்போ ஜான்சன் சார் வந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற பாவத்தை வந்து அவரால் நீக்க முடியும். ஜான்சன் சார் மட்டும் இல்ல, இதுல கூடியிருக்கிற நம்ம எல்லாரும். இப்போ தேவனுடைய அந்த அந்த இடம் சுத்தமாகணும்னா நான் என்ன பண்ணணும்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அவர் எதிர்பார்க்கிற அந்த சந்ததியா நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் அவர் மேல உள்ள பாவம் துடைக்கப்படும். அவருக்கு என்ன பண்ணும்? அவர் வந்து அவர் மேல இருக்கிற கரை நீங்கும். ஏன்னா நான் அவனுக்காக இறந்தேன், அவன் பாரு இப்ப எப்படி வாழ்றான். ஒவ்வொருத்தருக்காகவும் இறந்தேன், அவன் எப்படி வாழ்றான். என்னுடைய இரத்தத்துக்கு, என்னுடைய இறப்புக்கு அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்குது மற்றவர்கள்ட்ட. இது யாருக்கு கிடைக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து கிடைக்குது. அப்போ இந்த தேவனுடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, எனக்காக ஒரு மன்னிப்பு, என்னுடைய பாவத்துக்காக அவர் இறந்தாரு. ஆனா அவர் மேல உள்ள அந்த கரை போகணும்னா நான் அவர் மாதிரி வாழணும். இதுதான் நம்ம வந்து இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது. இப்போ 2 விஷயங்கள் வந்து சுத்திகரிக்கப்படுது. என்னென்ன? ஒண்ணு, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது. என்னுடைய பாவத்தினால கரைப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த பாவம் என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நான் பாவம் இல்லாம வாழ்ந்தா
அவருக்கு ஒரு சந்தோஷம். அவர் வந்து இறந்ததுக்கான அர்த்தம் அங்க வந்து ப்ரூவ் ஆகுது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே தான் வாழ்றேன், நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படின்னா, அவர் மேல அந்த பாவம் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அவர் பாவத்தை போக்கணும்னா நான் எப்படி வாழணும்? ஆ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள போகணும். லேவியராகமம் 16வது அதிகாரம் 29, 30, 31. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவது மட்டுமின்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுது. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. இந்த 7வது மாசம் 10ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எந்த நாள்ல வேணா வரலாம். திங்கட்கிழமை வரலாம், செவ்வாய்க்கிழமை வரலாம், புதன்கிழமை வரலாம், வியாழக்கிழமை வரலாம், வெள்ளிக்கிழமை வரலாம். என்னைக்கு வேணா வரலாம். அந்த 7வது மாசம் 10ஆம் தேதி புதன்கிழமை வந்து அன்னைக்கு அவங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் 14 to 16ல வாசிப்போம். ஓய்வு நாள்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு வசனம் வரும். நிறைய பேர் அதை தான் வந்து எக்ஸாம்பிள் காமிப்பாங்க. ஆனா எந்த ஓய்வு நாளை தேவன் சிலுவையில் அடிச்சாருன்னா இந்த மாதிரி விசேஷித்த ஓய்வு நாள், இது மாதிரி நிறைய விசேஷித்த ஓய்வு நாள் வரும். நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாள் வந்து சனிக்கிழமை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றோம், அது முடிஞ்சு போச்சியா, எந்த நாள்ல வேணா தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அது 10ஆம் தேதியில வர்ற 10ஆம் தேதி எந்த கிழமை வந்தாலும் அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். சோ அந்த ஓய்வுனால தான் என்ன பண்றாரு, தேவன் அளிக்கிறாருங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அப்ப 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசி ஆனாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசி ஆனாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவது மட்டுமின்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுது. கர்த்தருடைய சன்னதியில் உங்க பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கும் பொருட்டு அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. ஸோ இன்னைக்கு நான் வந்து 7வது மாசம் 10ஆம் தேதியில தான் இருக்கிறேன். நம்ம போன தடவை பார்த்தோம் 2300 ராப்பகல். என்னைக்கு முடியுதுன்னா 1844ல. அப்போ வந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை முடிச்சுட்டு மகா பரிசுத்த போயிட்டாரு. பாவ நிவர்த்தி செய்வதற்காக. இன்னும் வெளியே வரல. உள்ளே ஜட்ஜ்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இவங்க எப்படி ஆத்துமாக்களை தாழ்த்துனாங்களோ அந்த ஒரு நாள்ல, அதே போல நம்ம இன்னைக்கு தாழ்த்துறோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்னா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஆத்துமாக்களை தாழ்த்தணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், எவ்வளவு தூரம் ஒரு லைஃபை என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்றோம். எவ்வளவு தூரம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியுமோ, எவ்வளவு தூரம் வெஹிக்கிள் வாங்க முடியுமோ, அவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம ஆத்துமாக்களை என்ன பண்ணல, தாழ்த்தல. என் புஸ்தகம் இன்னைக்கு எடுக்கப்படுது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. அப்படி என் புக்கு எடுத்தா நான் அங்க கிறிஸ்துவுக்கு என்ன பேரை வாங்கி தர போறேன். அங்க உள்ளவங்க கேட்பாங்க, நீ இவனுக்காக செத்தீங்களே, இவனுக்காக எப்படி வாழ்றான் அப்படிங்கிற என் புக்கு எடுக்கும் பொழுது நான் வந்து தேவனுக்கு என் புக்கு எடுக்கும்போது நான் நல்ல பேரை வாங்கி தரணும். என் மூலமாக அவருக்கு ஏற்பட்ட அந்த கரை வந்து நீங்கணும். அன்னைக்குதான் அவருடைய எப்படி திரைச்சலை சுத்தமாகுதோ அவர் சுத்தமாவார். அப்ப நான் ஒரு நல்லதொரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வாழ அவர் என்ன பண்ண, அவர்கிட்ட இருக்கிற அந்த கரை போகும். அவர் வந்து பாவம் இல்லாமல் வருவார். என் பாவத்தினுடைய வடு அங்க போகும். கடைசி நாள் என்ன பண்ணுவார், அந்த பாவத்தை, அவர்கிட்ட இருக்கிற பாவத்தை தூக்கி யார்கிட்ட கொடுத்துருவாரு, சாத்தான்கிட்ட கொடுத்து அவனை வந்து போட்டு தள்ளிடுவார். நம்ம இதில் தான் பார்க்குறோம். நம்ம பலியாடு போக்காடுன்னு பார்க்குறோம் பாருங்க. இந்த பாவ நிவர்த்தி நாளில் உள்ள போயிட்டு பிரதான ஆசாரியன் அங்கே ஜட்ஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த பாவத்தெல்லாம் யார் தலையில் வைப்பான், சாத்தான் தலையில் வைப்பான். சாத்தான் தலையில் வச்சுட்டு அந்த ஆட்டை கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டுருவாங்க. அதே போல தன்கிட்ட இருக்கிற பாவத்தெல்லாம் என்ன பண்ணுவார், கடைசி நாளில் தேவன் சாத்தா மேலே வச்சிருவாருங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். இப்போ 4வது கருத்தா பார்த்தது, ஒன்று, எனக்கு என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவது மட்டுமின்றி எனக்கு பாவ நிவர்த்தியும் கிடைக்கும். எப்போ, என்னுடைய புக் எடுக்கும் பொழுது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் என்னுடைய அந்த என் பாவத்தினால அவர் பட்ட கரை என்ன பண்ணணும்னா போகும். இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட கரை போகணும்னா எப்படி வாழணுங்கிறத நான் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கலாம். லேவியராகமம் 16வது அதிகாரம் 32, 33, 34. அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணநூல் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிரயாசித்தம் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்து உங்களுக்கு நித்திய பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுது என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளைப்படி ஆர்வம் செய்தான்.
ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். சரிங்க, இப்போ 4வது கருத்து பார்த்துட்டோம். கடைசி கருத்துக்கு வரும். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய குணம். நியாயத்தீர்ப்புங்கிறது தேவனுடைய குணம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை வாசிக்கலாம். கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம். கேருபீன்கள்னா நம்ம பார்க்குறோம்ல, உடன்படிக்கை பெட்டிக்கு மேல 2 கேருபீன்கள் இருக்கும். அங்க நடுவே தான் என்ன பண்ணுவார், தேவன் பிரசன்னமாவார். அதான் கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலையூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய். பெலிஸ்தர்கிட்ட மாட்டிக்கிச்சு உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டியை போய் அவனுங்கெல்லாம் பார்ப்பாங்க, பார்க்குறவங்கலாம் செத்து போவான். அங்கே வந்து ஒரே டயரி அடிச்சல் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே கொண்டு வருவாங்க. அவங்க இது எனக்கு பெட்டி வேணான்றவாங்க. இப்போ இங்கேருந்து போயிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டியை கொண்டு வருவாங்க. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாயின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாவின் குமாரனாகிய ஊசாவும் அய்யோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். இப்போ பெலிஸ்தீர்ட்டேருந்து உடன்படிக்கை பெட்டி இங்கே வருது, அங்கேருந்து எங்கே வருது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குள்ள வருது. அங்கேருந்து என்ன பண்ணுவார்னா தாவீது தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு வருவார். உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தீர் தளத்திலேருந்து பெரிஃபரியில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வருது. அங்கேருந்து என்ன பண்ணுது, தாவீது மூலமாக இன்னொரு இடத்துக்கு அவனுடைய நகரத்துக்கு கொண்டு வரப்படுது. அந்த டைம்ல தான் தாவீது ராஜா வந்து அந்த உடன்படிக்கை முன்னாடி வந்து ஆடுவான், பாடுவான் அப்படிலாம் நம்ம வந்து வாசிக்கிறோம். இப்போ கொண்டு வர்றாங்க. 2 சாமுவேல் 6:12. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ அந்த பெலிஸ்தீர் நாட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை கொண்டுட்டு வரும்போது கீழே விழும்போது தான் ஊசான்னு ஒருத்தன் என்ன பண்ணுவான், போய் கையை வைப்பான். கை தெரியாம அதை பிடிக்கிறதுக்கு, கீழே விழுகும்போது பிடிக்கிறதுக்கு போவான். அவனை என்ன பண்ணுவார்னா தேவன் அடிப்பாரு. அவன் வந்து விழுதுலேருந்து தான் கை வைக்க போவான். ஆனா அதை பரிசுத்தத்து மேல என்ன பண்ணுவான், அவன் செத்து போயிடுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ அது ஓபேத் ஏதோமின் வீட்டில் வந்து இருக்கு அந்த பெட்டி. அந்த இடத்து தேவன் என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறார். இது வந்து தாவீது ராஜாவுக்கு போகுது விஷயம். அப்ப என்ன பண்றான், தாவீது ராஜா என்ன பண்றான்னா பொட்டியை வந்து அவங்க வீட்டுல இருந்து தாவீதுடைய நகரத்துக்கு கொண்டு வந்தான். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பெட்டி எங்க இருக்குதோ அதுதான் தேவன் ஆளுகை செய்கிற இடம். பெட்டி எங்க இருக்கு, தாவீது ராஜாவுடைய நகரத்துல இருக்குன்னா அதுதான் தேவன் ஆளுகை செய்கிற இடம். இப்ப தேவன் ஆளுகை செய்கிற இடம்னா எதை குறிக்குதுன்னா அவருடைய சட்ட திட்டங்களை குறிக்குது. இப்ப பரலோகத்துல தேவன் ஆளுகை செய்கிற இடத்துல என்ன இருக்குன்னா அவருடைய சட்ட திட்டங்கள் இருக்கும். அதான் அந்த நம்ம புரிஞ்சுக்கிறது. பெட்டி எங்க இருக்குது, அது எட்டி எங்க இருக்குது, அது தேவனுடைய ஆளுகை செய்கிற இடம். அப்போ அந்த ஆளுகை செய்கிற இடத்துலதான் தேவன் இருக்கிறார். ஆளுகைனா என்ன இருக்கும், பொதுவாகவே ஆளுகைனா யார் இருப்பா, தேவன் இருப்பார். அங்க உள்ள தூதர்கள் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கும். இதுதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது. அப்போ தேவனுடைய முதல்ல பிரச்சனை என்ன, இப்ப இயேசு கிறிஸ்துவோடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு ஒரு மனுஷன் வந்து தவறு பண்றான். அந்த தவறுக்கு என்ன பண்றார், தேவன் தண்டனை கொடுக்கிறார். அந்த தண்டனை கொடுக்கும் பொழுது 2 விஷயத்த அவர் ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப நான் வந்து எதன் மூலமா எனக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா தேவனுடைய சட்டத்திட்டங்களின்படி தான். அதான் பாவத்தின் சம்பளம் மரணம்னு பார்க்கிறோம். அந்த சட்டத்திட்டங்களின்படி தான் தேவன் என்ன பண்றாருன்னா எனக்கு மரணத்தை கொடுக்கிறார். அப்போ மரணத்திலேருந்து என்னை காப்பாற்றணும்னா நான் சட்டத்திட்டத்தை தளர்த்த முடியுமானா தளர்த்த முடியாது. இப்போ உலகத்துல ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. அந்த சட்டத்திட்டத்தின்படி நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு, எனக்கு வந்து பாவத்தை வந்து தேவன் எனக்கு வந்து அந்த உலக சட்டத்திட்டத்தின்படி ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இவன் பாவம் செஞ்சுட்டான், இவன் பாவத்தை என்ன பண்ணணும், சட்டத்திட்டத்தின்படி இவனுக்கு பாவத்துக்கு மரண தண்டனை. இப்போ இதுல இருக்கிற ஷியாம் ஒரு தவறு பண்ணிட்டாப்ல. அந்த தவறுக்கு உலகத்துடைய நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஷியாமுக்கு வந்து என்ன பண்ணணும்னா மரண தண்டனை கொடுக்கணும். இதுதான் வந்து ரூல்ஸ். ஆனா ஜட்ஜி என்ன பண்றாரு, ஜட்ஜி நேர்மையானவர். சட்டத்திட்டத்தையும் தகர்த்தக்கூடாது, ஷியாமையும் தப்பிக்க வைக்கணும். இது முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனா தேவனுடைய சட்டத்திட்டத்தின்படி அவர் சட்டத்திட்டத்துல மாற்றத்தை கொண்டு வரல, அது அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஷியாமை தப்பிக்க வைக்கிறார். எப்படி, அவர் ஷியாமுக்காக அவர் மரணிக்கிறார். சட்டத்திட்டமே அவர் மாத்தல, ஷியாமையும் மரண தண்டனைக்கு உட்படுத்தல. இப்ப ஷியாமையும் தப்பிக்க வைக்கிறார், சட்டத்திட்டத்தையும் என்ன பண்றாருன்னா காப்பாத்துறாரு. இதுதான் நமக்கு தேவனுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். ஷியாமை காப்பாற்றணும்னு தேவன் நினைக்கிறாரு, ஆனா சட்டத்திட்டத்துல ஆல்ட்ரேஷன் கொண்டு வர்றாருன்னா கொண்டு வரல. அப்ப கொண்டு வராம என்ன பண்றாரு,
அவர் மரணிச்சு ஷியாம காப்பாத்தி விடுறார். இதுதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிற விஷயம். சங்கீதம் 51:4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நான் உங்களுக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டேன். நான் எதற்காக இந்த பாவத்தை உங்கள்கிட்ட அறிக்கையிடுறேன்னா, நீங்க நியாய தீர்ப்பு கொடுப்பீங்கல்ல, அப்ப உங்களுடைய பரிசுத்தம் விளங்கணும், உங்க மேல இருக்கிற அந்த கரை போகணும். என்னையால உங்களுக்கு ஒரு கரை ஏற்பட்டுருச்சு. என்னுடைய பாவத்தால, இப்ப நான் செஞ்ச பாவத்தினால இயேசு கிறிஸ்து மேல ஒரு கரை வந்துருச்சு. ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தினாலையும் என்ன பண்ணுது, அவர் மேல பாவம் இருக்கு. அந்த பாவம் அவர் மேல போகணும்னா என்ன பண்ணணும்னா, நான் பாவத்தை அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கையிட்ட மட்டும் பத்தாது, திருப்பி செய்யக்கூடாது. இப்ப இதுல புரிஞ்சுக்கோங்க, தாவீது ராஜா என்ன விஷயத்த சொல்ல வர்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய பரிசுத்தம் விளங்கணும்னா நான் பாவத்தை அறிக்கையிட்டு நான் பாவம் செய்யக்கூடாது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் உங்க கண்களுக்கு முன்னாக. நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும். நீர் பேசும்போதுனா எங்க? தேவனுடைய சமூகத்துல, பிதாவுடைய சமூகத்துல பேசும்போது, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, நீங்க எனக்காக போய் அந்த சமூகத்துல நிக்கிறீங்க அவங்களுக்கு முன்னாடி. அப்போ உங்க மேல உங்க நீதி விளங்கணும், அங்க உங்களுடைய பரிசுத்தம் விளங்கணும், உங்க மேல இருக்கிற அந்த கரை போகணும். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், என் பாவத்தை உங்க சமூகத்துல நான் அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பு வேண்டுகிறேன். இனிமேலுக்கு நான் பாவம் செய்ய மாட்டேன். சோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளும் பாவம் செய்ய மாட்டோம். அப்போ இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற அந்த பாவக்கரை போகணும்னா, நான் பாவத்தை அறிக்கை செய்யறது மட்டும் இல்லாம நாம் பாவம் செய்யாத இருக்கிற ஒரு நிலைக்குள்ள போகணும். இப்ப இதை தாவீது ராஜா நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவர் இந்த வசனத்தை போடுறார். ரொம்ப ரேரான வசனம் இது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். தப்பு பண்ணிட்டேன். நீர் பேசும்போது, பரலோகத்துல நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அப்போ மற்ற ஜனங்களுக்கு முன்பாக தேவன் அவங்க கேள்வி கேட்காம இருக்கணும் அப்படின்னா, நான் பாவம் செய்யக்கூடாது, என் பாவத்தை அறிக்கையிடணும், இயேசு கிறிஸ்து நடந்த பாதையில நடக்கணும். அப்படி இருந்தா அவர் ஏன்னா என்னையால அவர் என்ன பண்றாருங்க, கௌரவப்படுகிறார். அவர் மேல உள்ள பாவம் கரை போகுதுங்கிறது நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். இப்ப நம்ம இதுல பார்த்தது முதல்ல பலியோடைய தேவை என்ன, அடுத்தது எத்தனை வகையான பலி இருக்கு, என்னுடைய இயேசு கிறிஸ்துவோடைய பலி மட்டும்தான் என்னை பூர்ணப்படுத்த முடியும். உலக பிரகாரமான இங்க பலிகள் என்ன பண்ணலாம், பூரணப்படுத்தாது. நான்காவது, இயேசு கிறிஸ்து மரணிக்கிறதுனால, அவர் தன்னை பலியா கொடுத்ததுனால, ஒண்ணு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, இன்னொன்னு அந்த இடம் சுத்தமாகுது, பரிசுத்த ஸ்தலம் சுத்தமாகுது. இங்க உள்ள பரிசுத்த ஸ்தலம் மட்டுமல்ல, பரலோகத்துல இருக்கிற பரிசுத்த ஸ்தலமும் சுத்தமாகுது. அடுத்ததாக நம்ம பார்த்தது என்னன்னா, தாவீதுடைய வசனத்திலிருந்து என்ன பார்க்கிறோம், இப்போ நான் பாவ மன்னிப்பு வேண்டுறேன், பாவம் இல்லாத ஒரு நிலைக்குள்ள கடந்து போறேன் அப்படின்னும் போது, தேவன் அங்க எனக்காக பரிந்து பேசும் பொழுது அவர் மேல உள்ள பாவக்கரை கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. அவர் இப்ப பாவியா, அதாவது பரிசுத்தம் இல்லாம தான் போயிருக்கிறாரு. நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் தான், நான் பாவம் இல்லாம வாழணும். அப்படி வாழும் பொழுது அவர் அங்க மகிமை அடைகிறார், அவர் பரிசுத்தப்படுகிறார்ங்கிறது நம்ம புரிஞ்சு, நம்ம இந்த பழிமுறைகளுடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சு நாம பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து போவோம். அப்படி பாவம் செய்ததுதான் நம்ம பாவ அறிக்கை செய்வோம். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நிறைந்த அன்பு தெய்வமே, அருமையான இந்த நேரத்திற்காக நாங்கள் நம்ம துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் கர்த்தாவே, எங்களை ஒன்றாக கூட்டி சேர்த்து உடைய வேத வசனங்களை தியானிக்க முடியாது நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரர் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்காக ஆண்டவரே ஜீவ பலியாக ஆண்டவரே உண்மையை ஒப்பு கொடுத்தீர் சுவாமி. எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்தினீர். ஆண்டவரே, எங்கள் பாவத்திலிருந்து எங்களை மீட்கும் பொருட்டாக ஆண்டவருடைய பரிசுத்த ஜீவனை நீ எங்களுக்காக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேத வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ளுடைய ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும். இன்னும் அதிகமாக இந்த வேதத்தை படித்து
புரிந்து கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற வேதத்தின் மறைபொருள்களை அறிந்து கொள்ளும் ஞானத்தை தேவன் எங்களுக்கு தந்திரிடம். சகோதரர் மூலமாக நீர் பேசும்படி ஜெபிக்கிறேன். அதிகமாய் அவரை பயன்படுத்துங்க. உடைய ஊழியத்துக்குண்டு அவரை பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிற சுவாமி. இப்போது கர்த்தாவே அவருடைய பயணத்தை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இப்படி பாதுகாப்பிற்காக அவரோடு இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா பத்திரமாக ஆண்டவரே அவர் எல்லாருடைய வந்து சேருவதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய தூதலை கொண்டு வெளியமைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபினால் அவரை மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க ஜீவனால பிதாவே ஆமென்.